எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னை கிளினிக்கில் ஒருத்தர் பார்க்க வந்தார். அவர் என்னோடய பழைய பேஷண்ட்டு. அவரோட நண்பரை கூட்டிகிட்டு வந்திருந்தார். கூட்டிகிட்டு வந்தோடனே நான் அவர் நண்பர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட உங்களுக்கு பதட்ட பிரச்சனை இருக்குது, இதுக்கு நம்ம கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இது இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் அது அவருக்கு உண்டான அட்வைஸ் சொன்னேன். அவர் கூட்டிகிட்டு வந்தவருக்கு ஒரே கோவம். சார், நீங்கள் எனக்கும் இதே பிரச்சனை தான் நான் சொன்னேன், பட் ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் டேப்லெட் கொடுத்தீங்க, இவருக்கு மட்டும் நீங்கள் இது போதும், கவுன்சிலிங் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் கேள்வியும் ஒரு வகையில் நியாயம்தான். நாம் ஆளுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆனால் உண்மையிலேயே அது ஆளுக்கேற்ற மாதிரி இல்லை, பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பதட்டம் அப்படின்றத எல்லாருக்கும் இருக்கிற இது என்னென்னா, எல்லாமே ஒரே மாதிரி அப்படின்ற நினைப்பு. பட் ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா பதட்டம்ன்றதில் பல வகைகள் இருக்குது. அந்த வகைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வைத்தியத்தையும் பரிந்துரைக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் அந்த பதட்டத்தினுடைய வகைகளை பற்றியும் அதனுடைய வைத்தியத்துக்கு அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் நான் விளக்க போகிறேன். இந்த வீடியோ யாராவது ப்ரொஃபஷ்னல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே நக்கீரர் மாதிரி கண் செவக்க வேண்டாம். இந்த இதில் நான் சொல்ல போகிற மாடல் ரொம்ப சிம்பிளிஃபைடு மாடல். நம்ம ரியல் டெக்ஸ்ட் புக் இதில் இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாக்ட் அகடமிக் மாடலாக நான் சொல்லலை. ஏன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாடலில் சொல்கிறேன். அப்போ வீடியோக்கு போகலாமா? பொதுவாக பதட்ட பிரச்சனையில் ஒரு பக்கம், ஒரு எண்ட் நார்மல் பதட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த இது கூட ஆப்போசிட் எண்டில் பார்த்தோம்னா பதட்ட நோய்கள் அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் கான்ஸ்டியூஷனல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரைட் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ இது மூணும் என்ன, இது மூணுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்ன? முதல்ல நார்மல் பதட்டம் சொல்கிறேன். என்னடா நார்மல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பதட்டம்ன்றது போன வீடியோவிலே நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்கும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்குமா உருவானது. அதை முன்னாடி நான் இப்போ சொன்ன இது மாதிரி அது ஒரு அலார்ம். அந்த அலார்ம் தேவையில்லாத நேரங்கள் அடிக்கும்போது தான் அது பிரச்சனையாகுது. ஸோ அது அலார்ம் அடிக்கணும், அது வேலை செஞ்சால் தான் நமக்கு இயற்கையாக நம்ம சில விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கிறதாகட்டும், அதை பற்றின செயல்படுறதாகட்டும் அதை நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த அலாரம் அடிக்கிறது அப்படின்றது நமக்கு பல வகையில் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் நடக்கும்போது, அதாவது நம்மளுடைய இயல்பை மீறி நமக்கு ஏதாவது ஒரு செயல் நடக்கும்போது நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறது தான் இந்த இயற்கையான நார்மல் பதட்டம் அப்படின்னு சொல்கிறது. இயல்பை மீறி அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான விஷயங்கள், நமக்கு ஏதாவது ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், லைக் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, இல்லை ஒரு பணம் வரப்போகுது, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற போது, நமக்கு அதை பற்றின ஒரு கவலை இருக்குது அப்படின்ற போது நமக்கு இயற்கையாக இந்த பதட்டம் நடக்கும். ஸோ இப்போ இந்த பதட்டத்தினுடைய கேரக்டர் என்ன? பேசிக்காக இந்த பதட்டம் அப்படின்றது நமக்கு ஒரு நார்மல் இதில் இருக்கும்போது நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். கவலைகள் இருக்கும், நமக்கு சிந்தனைகள், அதை பற்றின யோசனைகளில் போயிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகளை அதை பாதிக்காது. நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம், நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கு அதை பற்றின ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது வராது. சும்மா இருக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் அதை பற்றி யோசிப்போம், அடுத்து சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம். நம்மளால் சந்தோஷப்பட முடியும், நம்மளால் கவனம் செலுத்த முடியும், நம்மளுடைய தூக்கம் பாதிக்கப்படாது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த பதட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். ஸோ பதட்டம்ன்றது வந்தாலும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். பட் தொந்தரவாக தான் இருக்கும். அகெயின் நான் சொல்கிறேன், கட்டுப்படுத்த முடியுன்றதுனால அது தொந்தரவாக இருக்காதுன்றது கிடையாது, தொந்தரவாக தான் இருக்கும். பட் ஆனால் அது நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியும். அடுத்த எண்ட், அந்த அதர் எண்ட் பதட்ட நோய்கள். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பதட்ட நோய் அப்படின்றதுக்கு பயாலஜிக்கலாக நரம்பியலில் இடப்பெற மாற்றங்கள்,
குறிப்பாக வந்து சொல்லணும்னா மூளையில் இருக்கிற ரசாயன மாற்றங்கள். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விலாவரியாக நான் வந்து அறிமுகம் சீரீஸில் சொல்லியிருக்கேன். பட் இங்கே ஜென்ஸ்ட்டாக சொல்கிறேன். இங்கே மூளையில் வந்து நம்ம நரம்புகளை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதனுடைய விளைவாக தான் வந்து இந்த பதட்ட நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும். இது பயாலஜிக்கல் வியூ பாயிண்ட். அதே இது சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனைகளில் வர்ற மாற்றங்கள், நம்ம சிந்தனைகளில் வர்ற மாற்றங்கள்னால நமக்கு வந்து நம்மளுடைய செயல்பாடுகளில் மாறுது. இந்த செயல்பாடுகள் மாறுறதுனால நமக்கு வந்து இந்த பதட்டத்தை வந்து குறைக்க வந்து வழி தெரியாமல் இருக்குது. இதை பற்றின விழாவாரியாக நான் வந்து வியாதிகளை பற்றி விளக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நான் விழாவாரியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ஆனால் ஜென்ரலாக புரிஞ்சிக்க வேண்டியது, நமக்கு வந்து பதட்ட நோய் அப்படின்னு சொல்லும்போது சிந்தனையிலையும் மாற்றம் வரும், செயல்லையும் மாற்றம் வரும், அதே மாதிரி மூளையில் கெமிக்கல் மாற்றமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து தூக்கம் கெட்டு போயிடும், நம்மளுடைய பதட்டத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் அவங்க பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க கேட்குறது இதே தான் எனக்கும் இருக்குது, நான் வந்து இதை வந்து சமாளிச்சுக்கிறேன், இவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. சார் எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா, நான் மட்டும் இது இந்த மாதிரி ஃபீல் பண்ணலையா, எனக்கு இருக்கிறத ஏன் என்ன இந்த மாதிரி இவனும் சமாளிச்சுட்டு போக வேண்டியதான்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்த பேஷண்ட்ஸோட பதில் என்னவாக இருக்கும், முடியலையே அப்படின்றது தான். ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, பதட்டம்ன்றதை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அவங்கள வந்து கட்டுப்படுத்த சொல்கிறது நமக்கு வந்து அவங்களுக்கு பண்ணுற எப்படி சொல்ல, அது ஒரு பெரிய கொடூரமான விஷயம். அவங்கள வந்து நீ இதை நார்மல் தான், சமாளிச்சுக்கோன்னு சொல்கிறது. அந்த அளவுக்கு வந்து அவங்கள மீறி அந்த பதட்டம் இருக்கும். கவலைகள் வந்து அவங்க செயலில் பாதிக்கும், அவங்களால ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சிந்தனை எங்கேயோ போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து உடம்பு ரீதியாக மாற்றங்கள் வரும். ஏற்கனவே நான் சொன்ன பதட்டத்தினோட உடல் ரீதியான அறிகுறிகள் அத்தனையும் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேசஸில் பேனிக் அட்டாக்னு சொல்கிற மாதிரி அதீத பதட்டம் வந்து வரும். உங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் கெட்டு போகும், அவங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள், பிபி கூடும், சுகர் கூடும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால வந்து குறைக்க முடியலன்றது தான் அவங்களோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இது வந்து பதட்ட நோய். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவில் ஒரு மூணாவது கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாச்சும் வந்து அவங்க வந்து சரியான டென்ஷன் பார்ட்டிடா, எதுக்கு எடுத்தாலும் சும்மா இது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? யாரையாச்சும் பார்த்து அவன் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிறான்டா, ஓவராக கவலைப்படுறான்டா, எதுவுமே இல்லாமலாம் யோசிச்சுட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான குணாதிசய ரீதியான பதட்டம். அந்த குணாதிசய ரீதியான பதட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை விட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நிறைய கவனம் போகும். அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்களோட விளைவை பற்றின கவலைகள் வந்து அதீதமாக இருக்கும். அவங்களுடைய ஒரு காரியம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு பயங்கர தயக்கம் இருக்கும். அந்த செயல் நான் சொல்கிறது எல்லாமே, ஒருத்தங்கிட்ட போய் பேசுகிறதாகட்டும், ஒரு காரியத்தில் ஈடுபடுறதாகட்டும், என்ன மாதிரியான விஷயத்தில் அவங்க வந்து செயல்படணும்னு நினச்சாலும் அவங்களால வந்து செயல்பட முடியாது. அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இது இல்லாது எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து அவங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தனிமையில் இருக்கிற அளவுக்கு வந்து இல்லை ஒருத்தங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான குணாதிசய ரீதியான பதட்டம் எதனால் வருது? குறிப்பாக வந்து அவங்களுடைய சின்ன வயசு அனுபவங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங், அவங்களுடைய சின்ன வயசில் வந்து நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள், சின்ன வயசு அனுபவங்கள் அவங்களுடைய பார்வையை, உலகத்தை பற்றின பார்வையவே அது மாற்றிருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாமே பயமும் பதட்டமாக இருக்கும். சரி, அப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கும் வியாதி தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களுடைய பதட்டமும் பயமும் அவங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களை பாதிக்காது. அவங்களுக்கு இந்த பதட்டம், பயம் ஒரு நாள்பட்ட விஷயம். தட் இஸ் அவங்க அக்காமடேட் ஆகிட்டாங்க. அவங்களோட நடவடிக்கைகளையும் இதையும் மாற்றிக்கிட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த விஷயங்களை செய்யலை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பாக, ஒரு கஷ்டமாக வந்து நிறைய விஷயங்களை அவங்க ஃபீல் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து குணாதிசய ரீதியான பதட்டம். ஸோ இந்த மூணுக்கும் இடையில இந்த இது இன்ட்ராக்ட் பண்ணுற, இந்த மூணுக்கும் இடையில இந்த மூணையும் இன்ட்ராக்ட் பண்ணுற இடங்களும் ரெண்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, மனப்பதட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ஆன் ரெக்கவரி மனப்பதட்டம் குறைஞ்சிரும். பட் ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அவங்க எப்போவும் நிறைய பேஷண்ட் என்கிட்ட கேட்பாங்க, சார் இதுக்கப்புறம் எனக்கு பதட்டமே வரக்கூடாது அப்படின்பேன். நான் உடனே சொல்லுவேன், அதுக்கு ஆண்டவனாலே முடியாது அப்படின்பேன்.
ஏன்னா பதட்டம்ன்றது இயற்கையான ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒன்றை ஃபேஸ் பண்ணோம்னா நமக்கு ஆங்ஸைட்டி வரதான் செய்யும். நிறைய பேர் எங்கிட்ட ஒரு எமர்ஜென்சிக்கு வருவாங்க, சார் நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க சரியாயிடுச்சு எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்தோடனே எனக்கு இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்குது சார், தாங்க முடியல சார்னு. இன்னும் சொல்லப்போனால் பதட்ட நோய் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கூடிடும். ஸோ அப்போ வந்து ரொம்பவே அவங்க வந்து இதுக்கு வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டயத்தில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பதட்டம்ன்றது நார்மல் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பதட்டம் நோயாக இருக்கும்போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வேறு, பதட்டம் நார்மல் அப்படின்ற போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வேறு. அதே மாதிரி அடுத்த இன்ட்ராக்ஷன், பதட்டம்ன்றது ஒரு குணாதிசயமாக இருக்கிறதும் பதட்ட நோயாக இருக்கிறதும். பதட்டம்ன்றது ஒரு குணாதிசயமாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பதட்டம் ஒரு நோயாக வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகும். அவங்க வந்து லைஃப்பில் முக்கால்வாசி வந்து சமாளிச்சுட்டே போயிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்களோட கோப்பிங் ஸ்கில்ஸை வந்து அது வந்து தாண்டி போகும்போது அவங்களுக்கு வந்து பதட்ட நோய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகும். ஸோ இப்போ வந்து நான் 5 வகையான சினாரியோ சொல்லியிருக்கேன். முதல் சினாரியோ, பதட்டம் அப்படின்றது ஒரு இயற்கையான விஷயம் அப்படின்றது. இதுக்கு எப்போ என்னை பார்க்க வருவாங்கன்னா, உதாரணமாக வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி இல்லாமல் வந்து சில சமயம் வந்து ஒரு ஏதாவது ஒரு பெரிய மன உளைச்சல் தரக்கூடிய சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு ஒரு பதட்டம் உருவாகுது அப்படின்ற போது கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் பதட்டம் அப்படின்றதுக்கும் பார்க்க வருவாங்க. இது ஒரு சினாரியோ. அடுத்த சினாரியோ மனப்பதட்டம். மனப்பதட்ட நோய்கள் அப்படின்றதுல வந்து பல வகைகள் இருக்குது. அந்த வகைகளை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். 3வது சினாரியோ என்னென்னா, கான்ஸ்டியூஷனல் ஒரியர்ஸ். மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக எங்களை பார்க்க வர மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு கவலையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் இதை பற்றி நான் யோசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது, அது வந்து நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எதிர்கொள்வோம். 4வது சினாரியோவில் வந்து மனப்பதட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ஆன் ரெக்கவரி வரக்கூடிய பதட்டம். 5வது சினாரியோ நமக்கு வந்து மனப்பதட்ட கான்ஸ்டியூஷனலாக அதை பற்றி கவலைப்படுறவங்க, அந்த இதை பற்றி ஒரி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு மனப்பதட்ட நோய் உருவாகிற நேரம். ஸோ இந்த 5 சினாரியோவுக்கும் நம்ம எப்படி வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது மனப்பதட்டத்துக்கு வைத்தியம் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன வகைகள்? ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே அறிமுகம் பகுதியில் சொன்ன மாதிரி ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்லும்போது இட் ஷுட் பி பயோசைக்கோ சோஷியல் அப்படின்னு சொல்லி 3 வகையிலையும் நம்ம வந்து பண்ணணும். பயாலாஜிக்கலாக நம்மளுடைய உடம்பை மாற்றுறதுக்கு கெமிக்கல் டிஸ்டர்பன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு மாத்திரைகளும், சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங்கும், சோஷியலாக வந்து நம்மளுடைய சுச்சுவேஷனை, நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து மாற்றிக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம பண்ணுறது வந்து நமக்கு உதவும். ஸோ இங்கே நம்ம பொதுவாக நாம் வந்து பதட்டத்துக்கு அப்படின்னு சொன்னால் 4 கேட்டகரி ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னால் சொல்ல முடியும். முதல் கேட்டகரி ஆப்வியஸ்லி மெடிகேஷன்ஸ். இந்த மெடிகேஷன்ஸுன்றது வந்து நமக்கு வந்து நம்ம மூளையில் நடக்கிற கெமிக்கல் குறைபாடுகளை மாற்றி நமக்கு வந்து உதவுது. ரெண்டாவது கேட்டகரி நமக்கு வந்து மன பதட்டத்துக்கு உண்டான உளவியல் ட்ரீட்மெண்ட், அதாவது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். நிறைய வகைகளில் மனப்பதட்டத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. முக்கியமாக ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போல்லாம் நிறைய அதை விட தேர்ட் வேவ் தெரப்பீஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது இல்லாத வந்து நிறைய ஒரு பல வகையில் வந்து இது இருக்குது, ட்ரீட்மெண்ட்ஸ் வருது. அதை பற்றி நான் வந்து பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். அடுத்து 3வது வகையான ட்ரீட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி அப்ரோச்சஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம நிறைய பேர் வந்து நம்ம காமன் இதில் வந்து கல்ச்சுரலில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறது தான், பாசிட்டிவ் ரீஅஃபர்மேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அது இல்லாது நிறைய டெய்லி ரீஅஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய இன்னர் டாக்கை மாற்றிக்கிறத பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவ் சைக்காலஜி அப்ரோச்சஸும் இருக்குது. இது இல்லாது டார்கெட்டடாக பாசிட்டிவ் சைக்காலஜி பேஸ்டாக நம்ம வந்து நம்மளுடைய ப்ராக்டிசஸை மாற்றிக்கிறது, நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணமாக வந்து ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடுறது, உத்தி போடுறது, இல்லை வந்து டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவு, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு உதவும். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டே கூட ஒரு பாசிட்டிவ் சைக்காலஜி அப்ரோச் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 2வது. அதோடவே சேர்ந்து நமக்கு வந்து முக்கியமான 3வது விஷயம், அதுலேயே ஒரு விஷயம் வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது வந்து இன்றைய தேதியில் ரொம்ப 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 ரொம்ப
எஃபெக்டிவான பதட்டத்துக்கு வந்து ரொம்ப நிறையா வகையில் வந்து நிறையா ரிசர்ச்சில் வந்து ப்ரூவன் மெத்தடாக நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அகெயின் ஒன் ஆஃப் த வீடியோஸ் இன் த ஃபியூச்சர் இது வந்து மைண்ட்ஃபுல்னஸை பற்றியும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி என்ன சொல்ல ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச். ஸோ அது வந்து ரொம்ப அருமையான மெத்தட். இது 3வது வகையான ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ். 4வது வகையான ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங். ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங்னா என்னென்னா பதட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய மூச்சு, நம்மளுடைய தசை பிடிப்பு, இது ரெண்டும் தான் வந்து பதட்டம் நம்ம உடம்புல அதிகமாகுது அப்படின்றத வந்து நமக்கு சொல்கிற விஷயங்கள். ஸோ இந்த பதட்டத்தை குறைக்கணும் அப்படின்னா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ வென் யூ ரிலாக்ஸ் த மசில் அண்ட் வென் யூ ரெகுலேட் த ப்ரீத், அது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் யூ. மோஸ்ட் ஆஃபன் இந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீதிங் எக்ஸசைசஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டும் வந்து இட் இஸ் அகெயின் 4th வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இப்போது நான் சொன்ன 5 சினாரியோவுக்கும் இந்த 4 ட்ரீட்மெண்ட்டை எப்படி ஃபிட் பண்ணுறோம்? ஸோ சினாரியோ 1 நார்மல் ஆங்ஸைட்டி. ஆப்வியஸ்லி இந்த மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி அப்ரோச்சஸும் இது ப்ரீதிங் எக்ஸசைசஸும் தான் சொல்லுவேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன உதாரணத்தில் இருந்த நண்பருக்கு அதுதான் விஷயம். அவருக்கு வந்திருந்தது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ அதனால் அவருக்கு வந்து நான் வந்து ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இன் பாசிட்டிவ் சைக்காலஜி பற்றி நான் சொல்லி அனுப்புனேன். ஆனால் அவரை கூட்டிகிட்டு வந்தவருக்கு இருந்தது வந்து மனப்பதட்ட நோய். ஸோ இப்போ இந்த மனப்பதட்ட நோயில் இருக்கிறவங்களுக்கு இந்த 4மே நம்ம யூஸ் பண்ணணும். பதட்டம் குறையிறதுக்கு மாத்திரைகள் கண்டிப்பாக வேணும். மாத்திரை இல்லாது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெமிஷன் வந்துடணும் அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட். அதை வந்து செய்யணுன்றதுக்கு வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்டுக்கு வந்து போடுறதுக்கே வந்து உங்களுக்கு மன ரீதியாக நீங்கள் வந்து தயாராகணும். மனப்பதட்ட நோயாக இருக்கும்போது பல சமயம் வந்து அது வந்து தாங்க முடியாததாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மாத்திரைகள்ன்றது டக்குன்னு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ அதனால் மாத்திரைகள் கண்டிப்பாக வந்து அந்த பேஸ்லைன் இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு உதவுறதுனால அது அவசியம். அடுத்து மனப்பதட்ட நோயில் சைக்காலஜி அப்ரோச்சஸ் அண்ட் ஆப்வியஸ்லி 3 and 4 positive and health psychology approach as well as relaxation training and breathing exercise obviously அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். 3rd டைப் ஆஃப் இது கான்ஸ்டியூஷனல் ஒரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியானது? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃபன் சைக்காலஜிக்கல் தெரப்பீஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் மாறி போயிருக்கு. ஸோ அப்போ அந்த திங்கிங் பேட்டர்னை கரெக்ட் பண்ணோம்னா தான் அவங்களுக்கு வந்து பதட்டம்ன்றது உருவாகாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த திங்கிங் பேட்டர்ன் மாற்றுறது வந்து சைக்காலஜிக்கல் தெரப்பீஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய இது வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி அப்ரோச் அண்ட் ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங் ஆப்வியஸ்லி அதுலேயும் நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ 4th கேட்டகரி மனப்பதட்ட நோய் இருந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்களே சொல்லிடலாம். ஒன் மெத்தட் மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணணும். சைக்கோதெரப்பி இருந்துச்சுன்னா அதுலேயும் கண்டினியூ பண்ணணும். ப்ளஸ் ஆங்ஸைட்டி குறைக்கக்கூடிய சின்ன கவுன்சிலிங்கோ இல்லை வந்து ஒரு இதோ வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சஸோ வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்டு 5th சினாரியோ மனப்பதட்ட இதாக இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ஒரியர்ஸ் சப்போஸ் பதட்டம் நோய் டெவலப் ஆனிச்சுன்னா என்ன பண்ண? அப்படிப்பட்டவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த நோயின்னு வந்ததுக்கப்புறம் மாத்திரை இல்லாமல் முடியாது. ஸோ அப்போ அவங்க ப்ரைமரி வந்து அவங்களுக்கு வந்து சைக்கோதெரப்பி கண்டினியூ ஆனாலும் தேவைப்படும் போது மாத்திரைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் வந்து எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது டிபெண்டிங் ஆன் த ஹிஸ்ட்ரி அண்ட் நம்ம எக்ஸாமின் பண்ணுறதை வச்சு டிசைட் பண்ணுவோம். அதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த அப்ரோச்சை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது மனப்பதட்ட நோயினுடைய வகைகள் என்னென்ன, அதுக்கு எப்படி நம்ம வைத்தியம் பண்ணணும், எப்படி அந்த சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து மனப்பதட்ட நோய்கள்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது, அதனோட அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி விளக்குறேன். ஒன்ஸ் அதை செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பதட்டத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.